பஞ்சமி தண்டநாத சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போதினி சிவா வார்த்தாளி மகாசியனா ஆஞா சக்கரேஸ்வரி ஹரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. பௌர்ணமி வழிபாடு. இந்த பௌர்ணமி வழிபாடு அம்பாளுக்கு உண்டான சிறந்த வழிபாடு. அதே நேரத்தில் வரக்கூடிய 12 மாதங்கள்லையும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பூஜை ரூமில் சுவாமி படங்கள் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் சரி, அந்த விக்கிரகத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணி, படத்தை சுத்தம் பண்ணி, படத்துக்கு முடிந்தால் நல்ல வாசனை உள்ள பூ போடுங்க. மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, நல்ல வாசனை உள்ள பூ எதெல்லாம் இருக்கோ அது போடலாம். ஏதாவது ஒரு கொஞ்சமாக போட்டால் கூட போட்டுட்டு 2 தீபம் ஏற்றிடுங்க. அதான் குத்து விளக்கு 2 குத்து விளக்கு ஏற்றிடுங்க. குத்து விளக்கில் 2ம் 5 முகம் நல்ல சுடர் விட்டு எரிகிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. 5 முகமும் நல்லா எரியும். ஒன்று நல்லெண்ணெய் போடுங்க, இல்லை நெய் போடுங்க. மற்ற எண்ணெய் போட வேண்டாம். ஒரு வாழை இலை போட்டுருங்க. அந்த வாழை இலை மேலே ஒரு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம், சர்க்கரை பொங்கல் முன்னதாகவே செஞ்சு வச்சுருங்க. வாழை இலை போட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு 5 வாழைப்பழம், 5 வெற்றிலை, ஒரு 2 பாக்கு வச்சு இந்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிடுங்க. தேங்காய் உடைச்சிருங்க, வெற்றிலை பாக்க வச்சுருங்க. ஒரு சூடம் காட்டி, கற்பூரம் காட்டிட்டு, பத்தியெல்லாம் காட்டிட்டு, நல்லா தூபம் போடுங்க. தூபத்தை காட்டிட்டு மனதார உட்கார்ந்து அம்பாளுடைய எந்த அம்பாளுடைய போற்றினாலும் பரவாயில்ல, அம்பாளுடைய போற்றி படிங்க. லலிதா சகஸ்கரநாமம் சொல்ல முடிஞ்சால் படிங்க. அல்லது அம்பாள் எந்த அம்பாளை கும்பிட்றீங்களோ அந்த அம்பாளுடைய பேரை ஒரு 54, 108 இந்த மாதிரி சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொரு மாதமும் 12 பௌர்ணமிக்கு சொல்லிட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை உயர்வை நிச்சயமாக பார்க்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் அடியோடு மறைஞ்சு போகும். நல்ல ஒரு விருத்தி உண்டாகும். குடும்பமும் விருத்தியாகும், தனவரமும் விருத்தியாகும், நல்ல மன நிம்மதி உண்டாகும். நன்றி.